அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 10 செய்திகள். குடியாத்தத்தில் மனித நல உரிமைகள் கழக சார்பில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் பொங்கல் விழா. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புனித அன்னாள் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் மனித நல உரிமைகள் கழகம் அமைப்பு சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் மனித நல உரிமைகள் கழக மாவட்ட தலைமை அமைப்பாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. மனித நல உரிமைகள் கழக அமைப்பின் குடியாத்தம் நகர தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் அன்னாள் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் காலையில் நடந்த பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வழக்கறிஞர் பரந்தாமன், குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் பார் அசோசியேஷன் சங்க தலைவர் ரஞ்சித்குமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கி பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு கொண்டாடினார்கள். நிகழ்ச்சியில் குடியாத்தம் நகர் மன்ற உறுப்பினர் லாவண்யாகுமார், வம்சத்தி மன்ற தலைவர் வாசுதேவன் ஆகியோர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் உமாபதி மின்சார வாரியம் பாரதி, மனித நல உரிமைகள் கழக அமைப்பின் கௌரவ தலைவர் ஜெகதீசன் மற்றும் ஞானதாசன் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். விழாவில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் பொங்கல் பானையை வைத்து பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு மகிழ்ச்சி வரவேற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அமைப்பின் சார்பில் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் சுந்தரராஜன் நன்றி தெரிவித்தார். முதியோர்கள் இல்லத்தில் இன்றைய தினத்தில் நம்மள தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடி இவ்விழாவில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நமது இயக்கத்தின் சார்பாக நன்றி. மரியாதைக்குரிய நிகழ்ச்சி இது, மனித நேயம் உள்ள நிகழ்ச்சி இது. அந்த முதியோர்களுடைய ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாம் என்றும் அவர்களுடன்